பண்டார் சிகாமர் தமிழ் பள்ளியின் 43 ஆண்டு கால நீண்ட காத்திருப்பு தற்போது ஒரு சுமூகமான தீர்வை எட்டியுள்ளது. பள்ளிக்கு உகந்த மற்றும் மேம்பட்ட விளையாட்டு திடல் வசதியை அமைப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட நிலத்தை பயன்படுத்துவதற்கான முன்கூட்டிய நில பயன்பாட்டு அனுமதி கடிதம் தற்போது பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1983ஆம் ஆண்டு முதல் நீடித்து வந்த லாட் 8740 நில எல்லை பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த முயற்சி வழிவகுத்துள்ளதாக செக்கிஜாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். இந்த நீண்ட கால பிரச்சினை காரணமாகவே அந்நிலத்தை இதுவரை முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இது தொடர்பான ஆவணங்கள் மற்றும் வரைபட திட்டங்களை தாம் நேரடியாகவே கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடே கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக டாக்டர் ஜலிஹா கூறினார். மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி பல அரசாங்க நிறுவனங்களின் பதிவுகளில் உள்ள நில எல்லை விவரங்கள் வெவ்வேறாக மாறுபட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இத்தகவல் முரண்பாடே இப்பள்ளியில் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்துவதில் இத்தனை ஆண்டுகள் தாமதம் ஏற்பட்டதற்கான முதன்மை காரணமாக அமைந்தது என்பதும் தெரியவந்தது. இது தொடர்பான அனைத்து பணிகளும் முழுமையாக நிறைவடைந்த பிறகு பள்ளி நிர்வாகம் தங்களின் மாணவர்கள் மற்றும் உள்ளூர் சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு விளையாட்டு திடல் மற்றும் விளையாட்டு வசதிகளின் மேம்பாட்டை மேலும் முறையான வகையில் திட்டமிட முடியும் என்று டாக்டர் ஜலிஹா விவரித்தார்.